தேவ சந்ததியாய் ஏற்றுக்கொண்டவரே நாங்கள் தோத்தரிக்கிறோம். லேவியராகமம் 23:40 இந்த காலங்களிலே புதிய நாளிலே நாம் கற்போம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சன் ஒளிவு மரங்களில் தாழ்த்திருக்கிற விருட்சங்களின் கனிகளையும் அரளிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலும் தேவ சமூகத்தில் தேவ வார்த்தையை, தேவ பாதுகாப்பு, தேவ கரம் நம்மை நடத்தும்படி அனுதினம் அவர் அண்டை வருபவர்களுக்கு பிரயாசப்பட வேண்டும். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் வந்து அமர, துதிக்க, பாட நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனிடத்தில் வரும்போது மனமகிழ்ச்சியாய் வர வேண்டும். கனிகள், மரக்கனிகள் அனுதினமும் அது அங்கே பார்க்கிறோம். பேரிச்ச ஓலை, கிளைகள் இவைகளை கொண்டு வந்து இந்த ஆற்றலிதி என்கிறதான உண்டு, அது கிளை உண்டு. ஆகவே சீக்கிரமாய் தலைக்கும், உதிராது பலமுள்ளதாய் இருக்கும். மற்றது எல்லாமே உதிர்ந்து விடும். ஆனால் இந்த ஆற்றரளி இருக்கிறதான அந்த அரளி சீக்கிரமாய் அந்த போல தலைக்குமாம், உதிர்ந்து போகாதாம். அது போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் நிலைத்திருக்கக்கூடிய, புதிதாதிருக்கிற, கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள்ள உண்டாகட்டும். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.